அட்டகாசமான சுவையில் 5 விதமான சைட் டிஷ் சப்பாத்தி பரோட்டாக்கு வேறு லெவலில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. எல்லா ரெசிபியும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல குடமிளகாய் ஆனியன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்ல நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு குடமிளகாயை இதே போல் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை இது போல் வறுத்துட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா காயில் ஒட்டி வரும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க குடமிளகாய் ஆனியனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கி விடும்போதே நம்மளுக்கு குடமிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கி வெந்து வந்துடுங்க. இது செய்யறதுக்கு மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது நம்ம வேக வச்சுக்கலாம். குடமிளகாயும் வெங்காயமும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கும் ஆல்ரெடி. இப்போ 2 நிமிஷம் நம்ம தயிர் சேர்த்துட்ட பிறகு கலந்து விட்டிங்கன்னா இது போல் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கே மாறி வருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு அவ்வளோதான். இப்போ நம்ம பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெடிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உருளைக்கிழங்கு மசாலா குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க. கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய், அடுத்து 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. லேசாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இது கூட ஒரு 7 முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு நிமிஷம் போல் இது கலந்து விட்டிங்கனாலே போதும். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா புதினாவும் கொத்தமல்லியும் சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கல்பாசி சேர்த்திங்கன்னா தான் இந்த குருமா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ லேசாக இதை கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு பொறுமையாக இதை இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டும் சரி கன்சிஸ்டன்சியும் சரி நம்மளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். முதல்ல கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை நல்லா குழச்சி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு குழைக்க முடியுமோ அதை நல்லா குழச்சி விட்டுடுங்க. அடுத்ததாக இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் போல். இது கூடவே ஒரு கேரட்டை இது போல் நீளமாக இருக்கு சேர்த்துருக்கேன். சின்னதாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்க விருப்பம் இல்லைனா காளான் சேர்த்துக்கலாம், பேபிகார்ன் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். காலிஃப்ளவர் சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க. இது கூடவே 3 கப் அளவுக்கு நான் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்மளுக்கு கெட்டியாகி வரும். அதனால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ ஒரு 1/2 கப்பு இல்லை 1 கப் அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்ல உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக. அவ்வளோதான்.
தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இருக்கீங்கன்னா சப்பாத்தி பரோட்டாவுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக குடமிளகாய் ஆனியன் மசாலா, இது வேறு லெவலில் இருக்குங்க. என்னோட ஃபேவரேட்டும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருசாக கட் பண்ண வெங்காயம் நல்லா இலையாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கோங்க, பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க, கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். ரொம்பவும் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது போல் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வந்த பிறகு இதை வடிகட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கண்ணாடி பதத்துக்கு நிறம் மாதிரி வரணும். அந்தளவுக்கு வதக்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்ச தக்காளி 3 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் இப்போ நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மசாலா வெந்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு புளிப்பு இல்லாத தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கலந்து விடும்போது திரியாக ஆகிற மாதிரி தாங்க தெரியும். ஆனால் நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இது நல்லா மாறி வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க குடமிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷுங்க. ஒரு முறை செஞ்சிட்டுனா அடிக்கடி செய்வீங்க, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக முட்டை மசாலா தாங்க. இதுவும் என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக இது போல் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவையும் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் இது கலந்து விட்ட பிறகு அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா ஒட்டி வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன் முன்னாடியே சேர்க்குறதுக்கு. சேர்த்துட்டு இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுடுங்க. அது கொதி வரதுக்குள்ளே 6 முட்டையை வேக வச்சு நான் இந்த போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ முட்டையை கட் பண்ண முட்டையை சேர்த்துட்டு இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சிங்கனாலே போதும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டே இருக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை மசாலாங்க. சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக கடாய் பன்னீர் சப்பாத்திக்கு சொல்லவா வேணும். ஹோட்டல் ஸ்டைலில் ஈஸியாக வீட்டில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். 300 கிராம் அளவுக்கு பன்னீரை இது போல் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 வெங்காயத்தை இது போல் பெருசாக இலையாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு குடமிளகாயும் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா,
1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து விடாதீங்க, பன்னீர் உடஞ்சிடும். இது போல் நீங்கள் குலுக்கி விட்டிங்கன்னா மசாலா எல்லாம் ஒன்று போல் ஒட்டி நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலா ஒட்டி வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீர், குடைமிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் வதக்கி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு இது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நிறம் மாதிரி நல்லா வரணும். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் லேசாக லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா நிறம் மாதிரி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் அடித்த 3 தக்காளி, நல்லா பெரிய சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா வெந்து வரதுக்காக ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தான் சேர்த்துருந்தேன், ஆனால் 1 கப் அளவுக்கு தேவைப்படும். இது நல்லா கலந்து விட்டுட்டு பன்னீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக வச்சிங்கனாலே போதும். 2 நிமிஷம் கழித்து பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இருக்குனிங்கன்னா அட்டகாசமான கடாய் பன்னீர் ரெடி. இந்த 5 சைட் டிஷ்ஷில் எது உங்களோட ஃபேவரட்டான சப்பாத்தி சைட் டிஷ்ஷுன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.